அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானது என அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை அலுவலகம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விவரங்களை சொல்லுங்க. சக்தி, சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து தன்னுடைய எம்எல்ஏ பதவி மற்றும் அமைச்சர் பதவியை முன்னாள் அமைச்சர் பொன்முடி இழந்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய தொகுதியான திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக தற்போது சட்டப்பேரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இது ஒரு வழக்கமான நடைமுறை. அதாவது சட்டப்பேரவை செயலகம் தான் ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிக்க வேண்டும். அதன் பிறகே தேர்தல் ஆணையம் அந்த தொகுதியில் தேர்தலை நடத்துவதற்கான நடைமுறைகளை தொடங்கும். அந்த அடிப்படையில் கடந்த 2 மாதங்களாக, அதாவது இவருக்கான தீர்ப்பு, பொன்முடி மீதான தீர்ப்பு என்பது கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 30 நாட்களுக்குள் அந்த உத்தரவு மீதான தடையை பெற்றால் அவருடைய பதவி என்பது மீண்டும் கிடைக்கப்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு தடையை விதிக்க மறுத்ததை அடுத்து தொடர்ச்சியாக அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை காலியானதாக அறிவிக்க வேண்டும், அதனை இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்து அஇஅதிமுகவும் கடந்த வாரம் சட்டப்பேரவை செயலரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்து தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சட்டமன்ற தொகுதியில், திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியோடு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இந்த தொகுதியிலும் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 234 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகள் தற்போது காலியானதாக இருக்கின்றன. முதலாவதாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ விஜயதரணி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதியும் தற்போது காலியாக உள்ளது. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக தற்போது சட்டப்பேரவை செயலகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 தொகுதியிலும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து இடைத்தேர்தல் நடத்துவதற்கான சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.